இன்னைக்கு நான் உங்க கூட பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தா அவன் மாப்பிளைக்கு வச்ச டெமோ பீஸ் மாதிரி இருக்கான். பியூபோஃபோனியா அப்படின்னா என்னங்க? நான் மேல் பர்சனுக்கு ஒரு ஃபீமேலோட வாய்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு ஹை பிச்ட் வாய்ஸா இருக்கும். ஓடாம என்ன செய்வான்? உங்க அப்படியே மட்டுமா ஓடுவேன்? வீட்ல கை கால் விளங்காம கிடக்குற கிளறு அட்டை கூட எங்க ஓடி போய். ஜெனரலி இந்த பியூபோஃபோனியா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து மேல்ஸ்க்கு தான் ரொம்ப காமன். இது என்ன பண்ற போகுது அப்படின்னா, ஒரு மேல் பர்சன் ஃபீமேல் வாய்ஸ்ல பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த பக்கம் இருக்கிறவங்க யாருன்னு தெரியல, போன்ல பேசுறீங்க. அந்த பக்கம் பேசுறது உங்க ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க, மேல தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியும் அவங்க கிண்டல் பண்றாங்க, நீங்க நினைச்சுப்பீங்க. யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, ஸ்ட்ராங்கா ஒரு இன்ஜி டீ சாப்பிட அப்புறம். அதனால வர மன உளைச்சல், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவர் வந்து எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்ப்போம், பியூபோஃபோனியாங்கிறது ஏன் வருது அப்படின்னு. அது ஏன் வருது அப்படின்னா, பேசிக்லி நம்ம அது அந்த காசை வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஆர்கானிக் ஆர் நான் ஆர்கானிக்னு சொல்லி. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வருதுன்னா, ஆர்கானிக்னா நம்ம தொண்டையில வந்து குரல் வலைன்னு ஒன்று இருக்கு, அதுதான் அந்த வாய்ஸ் வந்து நிர்ணயிக்குது. அந்த குரல் வலையில ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கு, இல்ல ஒரு உறுப்பு கோளாறு இருக்கு அப்படின்னா அது கம்ஸ் அண்டர் ஆர்கானிக். பட் நான் ஆர்கானிக்னா ஏதாவது ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஓட கன்சர்ன்னால, இல்ல சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால, இல்ல ஒரு டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நடக்க வேண்டிய சேஞ்சஸ் நடக்காம இருக்கிறதுனால, பியூபர்ட்டி டைம்ல ஒரு மேல்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆக வேண்டிய வாய்ஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுனால வர இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கம்ஸ் அண்டர் நான் ஆர்கானிக். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து இந்த பியூபோஃபோனியாங்கிற கண்டிஷன் இருக்கு. ஸோ இன்கேஸ் இது இருக்கு, இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்த்து அவங்க எல்லா அனலைசிஸும் பண்ணி ஒரு வாய்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்து, எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோம், இது உறுப்பு கோளாறு மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் தான், செய்முறையில தான் இஷ்யூ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க தகுந்த வாய்ஸ் தெரப்பி கொடுத்து மேக்ஸிமம் ஒரு 3 வீக்ஸ்ல இதை சரி பண்ணிடலாம். ஓ அப்படியா விஷயம். ஸோ இதை நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து அந்த தெரப்பியை உட்கொண்டீங்கன்னா, அக்செப்ட் பண்ணாக்கா உங்களுக்குன்னு உண்டான அந்த மேல் வாய்ஸை வந்து நீங்க திரும்ப பெற்றுலாம். இது ஒரு நான் இன்வெசிவ் மெத்தட்னு சொல்லுவோம். மீனிங் இந்த தெரப்பி கோர்ஸ்ல டிஸ்கம்ஃபர்ட்டோ தொந்தரவோ எதுவும் இருக்காது. இதை பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் ஃபாலோ ஸ்பியர் ஸ்பீச் இன் எனி கேர். தேங்க்யூ.